அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஒரே இறைவனை வணங்குவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது. ஷைத்தானுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் சொர்க்கத்தில் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் ஷைத்தானை அல்லாஹ் விரட்டி அடித்தான் சொர்க்கத்திலிருந்து. நான் விரட்டப்படுறதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் காரணம் அப்படின்னு சொர்க்கத்தில் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு கொண்டுட்டு வரும்போது அல்லாஹ்ட்ட ஷைத்தான் வாக்குறுதி கொடுத்தான். நான் இந்த ஆதமுடைய பிள்ளைகளில் நிறைய பேர்த்த கொண்டு நான் இந்த நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட சவால் விட்டுட்டு வந்தான். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து நிறைய மக்களை வழிகெடுத்தான். அல்லாஹ் அல்லாத பல விஷயங்களை வணங்க வச்சான். அல்லாஹ் அல்லாத பல கொள்கைகள் தத்துவங்களின் பக்கம் போக வச்சான். ஒரு குறிப்பிட்ட காலம் உருண்டோடிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அல்லாஹ் தன்னை வணங்காத அனைத்து மனிதர்களையும் அழித்து தன்னை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு உலகத்தை மறுபடியும் இறைவன் உருவாக்கி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து மறுபடியும் சைத்தான் தன்னுடைய தந்திரத்தினால இந்த மனிதனை வழிகெடுத்து மறுபடியும் அல்லாஹ் அல்லாத விஷயங்களை வணங்க வச்சான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு சிலைகளையும் மற்ற விஷயங்களையும் வணங்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக அது இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அதை முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வெள்ள பிரளயத்துக்கு பின்னாடி அதை முதல்ல ஆரம்பித்தது ஆது கூட்டம்தான். அதனால் அந்த நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக, ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் பெரிய அளவில் கோபம் கொண்டு எத்தனையோ எச்சரிக்கைகளை கொடுத்தோம். அந்த ஆது சமூக மக்கள் பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவங்களுக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்டதுனாலையும் அவங்க பெரிய அளவில் பலசாலிகளாக இருந்ததுனாலையும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த இறைவனை அல்லாததை வணங்காதீங்கப்பான்ற அந்த போதனையை அவங்க எடுத்துக்கிறவே இல்லை. அதனால் பெரிய அளவில் அவங்கள அழிச்சொழிச்சான் அல்லாஹ். அங்கேருந்து சிறுக்கு தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகி வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் அல்லாத நிறைய கடவுள்களை உருவாக்கி வணங்க ஆரம்பிச்சிட்டான் மனுஷன் சைத்தானுடைய சூழ்ச்சினால். இப்போ நம்ம சமூகத்தில் பெரிய அளவில் பரவி நிற்கக்கூடிய அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடிய இந்த தீமையை நம்மளில் நிறைய முஸ்லீம்கள் இது ஒரு பெரிய குற்றம் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய விபச்சாரம் அளவுக்கு, மது அளவுக்கு, கொலை பண்ணுற அளவுக்கு இது ஒரு சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே கடந்து போகிறோம். ஒரு ஹதீஸ் உண்டு, ஒரு தீமையை கண்டா கையால் தடுக்கணும்,
இல்லைன்னா வாயால் தடுக்கணும், அப்படி இல்லைன்னா மனதால் தீமை அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு ஒரு ஹதீஸ். இப்போ அல்லாஹ் முழுவதும், குர்ஆன் முழுவதும் விழித்து சொல்லக்கூடிய ஆக பெரிய தீமை இந்த அல்லாஹ் அல்லாததை வணங்குறது தான். இப்போ இந்த குர்ஆன் பிரதானமாக சொல்லக்கூடிய இந்த தீமையை இந்த முஸ்லீம் சமூகம் அதை தீமைன்னு நினைக்காத ஏகப்பட்ட முஸ்லீம்கள் இருக்காங்க. அவங்க அதை தீமைன்னு, மற்றதெல்லாம் தீமை, மற்றதெல்லாம் பெரியது, அவன் கெட்டு போயிட்டான், அவன் குடிகாரன் ஆயிட்டான், அவன் அப்படி போயிட்டான், இப்படி இதெல்லாம் பெரிய இதாக கவலைப்படக்கூடிய இந்த சமூகம் இப்போ இந்த இணை வைப்பு அப்படின்றத ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். ஒரு சின்ன நிகழ்ச்சி காரைக்குடியில் நடக்குது. இந்த ஜமாத்துல் உலமாவுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அஜர்த்து கலந்துக்கிறாரு. ஒரு ஃபேமஸான இயக்குனர், முஸ்லீம் இயக்குனர் கலந்துக்கிறார். அந்த முஸ்லீம் இயக்குனர் பேசுகிறார். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவருக்கு இஸ்லாத்துக்கு வந்ததினுடைய ஒரு வரவேற்பு மாதிரி அதை வைக்கிறாங்க. அவர் அஜர்த்தும் கலந்துக்கிறாரு. அந்த பெரிய அளவில் முஸ்லீம்களும் மாற்று மத சகோதரர்களும் கலந்துக்கிட்டு இருந்த அந்த சபையில் அந்த இயக்குனர் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் எங்கள் பெண்ணை முஸ்லீமாக ஆகி திருமணம் முடிச்சுக்கிட்டார். அதையும் நாங்கள் என்ன அதை ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் சந்தோஷமாக அந்த பையனுக்கு களிமா சொல்லி கொடுத்து அந்த பையனை இஸ்லாத்தில் சேர்த்து முறைப்படி அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி வச்சோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு இஸ்லாத்தை விட்டு வெளியில் போய் ஒரு இந்து சகோதரரை கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அதையும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த பெண்ணை அந்த இந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாங்கள் அழகு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் அந்த பெரிய அஜர்த்து இருக்கக்கூடிய அந்த சபையில் சொல்கிறார். அப்போ அந்த இயக்குனர் இதை சாதாரணமாக இதை சொல்லாமல் விட்டுருக்கலாம், வேறு விஷயங்களை பேசிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே இருந்துச்சு. இது சத்தியம், இறைவன் ஒருத்தன்தான், வேறு எதை நீங்கள் வணங்கக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டு பிள்ளை ஒரே இறைவனை வணங்காமல் பொய்யான கடவுளை வணங்குறதுக்காக போச்சு, அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வச்சோம் அப்படின்ற மாதிரி அந்த சபையில் சொல்கிறார். எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் சமநிலையாக ஏற்றுக்கிறோம், சந்தோஷமாக கொண்டாடுறோம் எல்லாத்தையும். அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியல, அந்த பெண்ணு நரகத்துக்கு போவாங்க. அந்த பெண்ணு போயிருக்கக்கூடிய இடம் பொய்யான இடம். உண்மையான கடவுளை விட்டுட்டு பொய்யான கடவுளை வணங்குறதுக்காக போகிறாங்க. அந்த பெண் ஒரு ஆகப்பெரிய அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய தீமையை செய்கிறதுக்காக அந்த பெண் போகுது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன ஹதீஸின்படி அவர் கையால் தடுத்துருக்கணும் அந்த பெண்ணை. அப்படி இல்லையா, அவர் வாயாலையாவது தடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் தீமைண்டாவது அதை நினச்சிருக்கணும். இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சே, அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி தஸ்கீல் பண்ணி அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுருக்கணும். இவர் இதை அனுப்பி வச்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த தீமை செய்கிறதுக்கு மிகப்பெரிய தீமை, அந்த தீமையை செய்கிறதுக்கு அனுப்பி வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதை கொண்டாடவும் செய்கிறார்.
இப்படி தான் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய மனநிலை இருக்குதா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம அவனை எத்தனையோ இடங்களில் எத்தனையோ திருவிழாக்களையும் எத்தனையோ சடங்கு சம்பிரதாயங்கள் எத்தனையோ ஊர்வலங்கள் எத்தனையோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளால் தடுக்க முடியாட்டியும் நம்ம மனசளவில் இது தப்பான விஷயம் அப்படின்றது அந்த உள்ளத்தில் நமக்கு வரணும். ஆனால் நமக்கு வர்றது கிடையாது. அவங்க இதை அவங்க வணங்குறாங்க, நம்மளதை நம்ம வணங்குறோம் அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்கோம். குறைஞ்சபட்சம் அவனுக்கு எப்படியாவது சொல்லிடணும், நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கறணும், இஸ்லாத்தை விளங்கணும், இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய ஸ்டெப்ஸு. இந்த 3 ஸ்டெப்ஸில் எதை விட்டாலும் அல்லாட்ட கண்டிப்பாக மறுமையில் பதில் சொல்லியே ஆகணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாட்டியும் குற்றம், நேர்வழியை விட்டதுக்காக. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதை சரியாக படித்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் அதுவும் தான் தோன்றித்தனமாக இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வாழ்கிறதும் குற்றம். அப்படி தான் மட்டுமே இஸ்லாத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், தன்னுடைய சுற்றி இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எத்தனையோ சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை சொல்லணும்னு நினைக்கக்கூட இருறதில்லை. சொல்கிறதுன்றது அப்புறம் விஷயம், நிய்யத்தில் கூட அதை நினைக்கணும், சொல்லணும் அப்படின்னு நம்ம கொண்டு வர்றதே கிடையாது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சமூகம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் நம்ம இதை தீமை அப்படின்னு நினைக்கவாது பழகணும். இப்போ ஈரானுடைய விஷயம், இப்போ இந்த மிகப்பெரிய சைத்தான்களுக்கும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும் அப்படின்றத இந்த கொள்கையை நிறுவுறதுக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர் தான். இந்த போரில் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. இந்த சைத்தான்களுக்கு பயந்துக்கிட்டு இருந்த, இதில் என்ன நடக்குதுன்னே விளங்காமல் இருந்த இந்த சமூகத்துக்கு இன்றைக்கி அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க எல்லாமே அல்லாஹ் அல்லாததை நிறுவுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஈரான் அல்லாவை நிறுவுறதுக்காக முயற்சி பண்ணுது, நீதியை நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ நீதியை நிறுவுறதுன்றது அல்லாவை நிறுவுறது தான். இப்போ அல்லாவை இது பண்ணுறதுக்காக ஈரான் முயற்சி பண்ணுது அப்படின்ற அடிப்படையில் உலக முஸ்லீம்கள், பெரும்பாலான முஸ்லீம்கள் நம்மளை பல விதமாக பல நாடுகளாக பிரித்து துண்டாடி பல கொள்கைகளையும் பல இதையும் நம்ம மண்டையில் ஏற்றி குழப்பி, நம்மளை இஸ்லாத்தை குழப்பி நம்மளையும் குழப்பி துண்டாடி இந்த சக்திகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ ஈரானுடைய எழுச்சியின் காரணமாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஈரானுக்கு கீழே ஈரானை ஆதரிக்கக்கூடிய அந்த மனநிலையை நோக்கி வந்துட்டாங்க. நிறைய இடங்கள்லேருந்து இஸ்லாத்திய நோக்கிய அல்லாவின் கொடிக்கு கீழே, அந்த அல்லாவின் கொடி அப்படின்ற நிழலுக்கு கீழே நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துடணும் அப்படின்ற எண்ணம் உலகம் முழுவதும் முஸ்லீம்கள்கிட்ட பரவி நிற்கிது. அப்போ அந்த கொடிக்கு கீழே வாழணும், கொடிக்கு கீழே நம்ம எல்லோரும், அல்லாஹ்வுடைய கொடிக்கு கீழே நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்துடணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே, யாரெல்லாம் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த எண்ணத்துக்குள்ளே போய் நம்ம எல்லாரும் ஒரு தேசியங்களை கடந்து ஒற்றுமையாக அல்லாஹ்வின் கொடி கீழே வாழணும், அல்லாஹ்வின் கொடி கீழே ஒன்று சேரணும் அப்படின்ற நியத்தை, அப்படின்றத நோக்கி அந்த அல்லாஹ்வின் கொடியை நோக்கி பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பாகிஸ்தான்லேருந்து, எகிப்திலேருந்து, மலேசியாவிலேருந்து, மொராக்கோ, எத்தனையோ நாடுகள்லேருந்து, ஓமன் இப்போ சேர்ந்துட்டாங்க.
அமெரிக்கா என்ன தான் மிரட்டினாலும் போடா அப்படின்ட்டு. இப்போ இன்னும் 1-2 நாடுகள் இதாக சேர்ந்துருக்குறாங்க. ஈராக் இது பண்ணிட்டாங்க. இந்த அரபு நாடுகள் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கான். மற்றபடி எல்லா பக்கமும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணமும் இப்போ அல்லாஹ்வின் கொடிக்கு கீழே நம்ம ஒன்றா சேர்ந்துடணுன்ற அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்போ இது ஒரு நல்ல ஒரு பொற்காலத்தை நோக்கி இந்த சைத்தான்களை அழித்து ஒழிச்சிட்டு நம்மளை பிரிச்சே வச்சு சுகபோகமாக நம்மளை சுரண்டி திண்டவனை பூரா அடித்து காலி பண்ணி போட்டு நம்ம அல்லாஹ்வின் கொடி கீழே இந்த ஈரானுக்கு பின்னாடி இல்லை அதுக்கு பின்னாடி யார் நமக்கு அந்த ஒரு தலைமையை நோக்கி சிந்திச்சு அல்லாஹ்வின் கொடியை நோக்கி அதை நோக்கி நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக அல்லாஹ்வை நிறுவுறதுக்கான பயணத்தை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.